மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். Lord, your hand must be with me always. உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். நல்ல ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரம் என்னோடு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கரம் நம்ம கையை பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும், என் பக்கத்திலே இருக்கணும், அதான் அர்த்தம். நீங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கன்னா கூட தூரத்திலிருந்து பார்க்க முடியும். என் கையை என்னை பிடிக்கணும், உங்களுடைய கரம் என் கூட இருக்கணும். உங்க கரம் என்னோட இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்பவுமே எனக்கு க்ளோஸா இருக்கணும், எனக்கு பக்கத்துல இருக்கணும். உங்க கரம் என் கையை பிடிக்கணும், எனக்கு நீங்க எப்பவுமே சமீபமா இருக்கணும். அழகான ஒரு ஜெபம். வெறும் உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடக்கூடாது. யாபேஸ் என்ன ஜெபிக்கிறான்? என்னை ஆசீர்வதிக்கிற, என் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற நீங்க என் கூட இருக்கணும், உங்க கரம் என்னோடு இருக்கணும். அழகான ஒரு ஜெபம். இது ரொம்ப அவசியமான ஒரு ஜெபம். கர்த்தருடைய கரம் கூட இருந்த என்ன நடக்கும்? நெகேமியாவின் புஸ்தகத்துல தான் என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக இருந்தது. அடிக்கடி நெகேமியா சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தது, என்னோடு இருந்தது. என்ன நடக்குது பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க கேட்போம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது இருந்தபடியினால் நான் கேட்டதெல்லாம் ராஜா எனக்கு கொடுத்தார். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது இருந்தபடியால். அப்ப தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கணும். எல்லாரும் வலது கரம் வைத்தங்க. தேவனே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். சொல்லுங்க, விருப்பமா கேளுங்க. தேவனே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். தேவனே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். இயேசுவே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். இயேசுவே உம்முடைய தழும்புள்ள கரம் என்னோடு இருக்கணும். தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருந்ததுனால அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுக்கிறார். 18வது வசனம் பாருங்க. நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தபடியினால் தேவனுடைய வேலைக்காக எல்லாரையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தி ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம், தேவனுடைய பேழை, நீங்க எல்லாம் பார்க்குறீங்க. தேவனுடைய சத்திரம், தேவனுடைய ஜெபமலை, இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இதான் ரகசியம்.
அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. 1974 வருஷம் நான் சென்னையில் இருக்கும்போது, அப்போ நான் ஊழியத்துக்காக ஆண்டவர் என்னை சந்திக்கிறார். ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து படிப்பெல்லாம் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். பிரசங்கம் பண்ண தெரியாது, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. 74ஆம் வருஷம். இப்போ இருக்கிற அளவிற்கு ஊழியத்தின் வெளிச்சம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ ஊழியத்துக்கு வந்தாச்சு, என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியாக ஜபம் பண்ண தெரியாது, வேதமும் முழுசாக தெரியாது. என்ன ஊழியம் செய்ய முடியும்? தடுமாறி கொண்டிருந்த சமயம், சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சென்னையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அம்பத்தூர் எஸ்டேட்டுன்னு ஒரு பகுதி இருக்கிறாரு. ஒரு சகோதரர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டார். அங்கே போய் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு 20-25 நாள் தான் ஆகியிருக்கும். முழுசாக ஒரு மாதம் சம்பளம் வாங்கலை. அப்போ ஆண்டவர் நான் தங்கியிருந்த வீட்டில் என்னை சந்தித்தார், நேரடியாக சந்தித்தார். அரை மணி நேரம் முகமுகமாக என்னோடு பேசினார். மோசையோடு எப்படி ஒரு அக்கினிக்குள்ளிருந்து பேசினாரோ, நான் இருந்த அறைக்குள்ள அப்படியே நெருப்பு பற்றி எரிந்தது. அதுக்கு மத்தியில் நான் நடுக்கத்தோடு நின்றேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலை பார்க்க போயிட்ட, படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்தல்ல எனக்கு ஊழியம் செய்யணும்னு. இப்போ எங்கே என்ன பண்ணுற? நான் சொன்னேன், எனக்கு ஊழியன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி செய்கிறது? எனக்கு பைபிளும் சரியாக தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் என்ன ஊழியம் செய்கிறது ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்தார். நான் சொல்கிறத நீ செய் போதும். நான் என்ன சொல்கிறேனோ நீ அதை அப்படியே செய், அவ்வளோதானா? நீங்கள் எனக்கு சொன்னால் போதுமே, நான் செய்வேனே. அப்போ நானா எதையும் யோசிக்க தேவையில்லை, நீங்கள் சொல்கிறத நான் செய்யணும், அவ்வளோதானே ஆண்டவரே? ஆமாம், நான் அனுப்புகிற இடத்துக்கு போ, நான் சொல்கிறத சொல்லு, நான் செய்ய சொல்லதை நீ செஞ்சால் போதும். சரி ஆண்டவரே. அப்படிலாம் ஊழியம் செஞ்சவங்க நிறைய பேர் சரியில்லாமல் போயிட்டாங்களே, அப்படிலாம் பின்வாங்கி போயிட்டாங்களே. நீ இந்த விபத்துக்குள்ளான வாகனத்தை பார்க்காரு. எத்தனை பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுது, அடுத்த பஸ்ஸில் ஏறி போகலையா? ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு யாராவது ட்ரெயினில் ஏறாமல் இருக்காங்களா? ஓடுற ட்ரெயினில் ஏறுறாங்கல்ல. ஆக்சிடெண்ட் ஆனதை பார்க்காத, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நான் வச்சிருக்கிறேன். நல்லா ஓடி முடித்தவங்க, அவங்கள பாரு. சரி ஆண்டவரே. அப்படி நான் கேட்ட ஒன்றுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியில் நான் சொன்னேன், எல்லாம் சரிதான் ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமான மனிதன், உலக ஆசாபாசங்கள் உள்ள ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன். நான் தேவதூதன் கிடையாது. நீங்கள் கடவுள் மனுஷனாக வந்தீங்க, பரிசுத்த ஆவியினால் வந்தீங்க. நான் பாவத்தில் பிறந்து உற்பத்தியாகி பிறந்தவன். எனக்குள்ள பாவ உணர்வுகள் உலக மக்களை போல எல்லாமே இருக்குது. நான் எப்படி இந்த பரிசுத்தமான ஊழியத்தை கரெக்டாக செய்ய முடியும்? என்ன நம்பலாம் நான் ஊழியத்துக்கு வர முடியாது. என்ன நான் நம்பல ஆண்டவரே. ஆனால் நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஒரு கண்டிஷன், அதுக்கு நீங்கள் சம்மதிச்சா நான் ஊழியத்துக்கு வர்றேன். சரி, என்னது சொல்லு. நான் உங்கள் கையை பிடிக்க மாட்டேன். நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு நடந்தேன்னு வைங்க, உலகத்தை பார்த்தா விட்டுட்டு ஓடி போயிடுவேன் நான். சின்ன பிள்ளைகள் தாப்பம் கையை பிடிச்சா திடீர்னு பார்த்த பிள்ளைய காணும். எங்கடா நீ பட்ட? மிட்டாய் கடையில் போய் நிற்கும், பலூன் கடையில் போய் நிற்கும். அந்த மாதிரி நான் ஓடிடுவேன். ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிங்கன்னா என் கையை விட மாட்டீங்க. நான் தப்ப முடியாது, என்னை இழுத்துக்கிட்டே கொண்டு போயிடுவீங்க. அதனால என்ன நான் நம்பி ஊழியத்துக்கு வரமாட்டேன். உங்களை நான் நம்புகிறேன். என் கையை நீங்கள் பிடிச்சா நான் வர்றேன் ஆண்டவரே. உங்களுடைய கை என்னோடு இருக்கணும், உங்கள் கை என் கூட இருக்கணும், அப்படின்னா ஊழியத்துக்கு வர்றேன். அப்போவே 50 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி 50 வருஷம் கடந்து விட்டார். 2024 50 வருஷம் கடந்து விட்டார். சிலர் 10 வருஷத்துக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க, 20 வருஷம் கொண்டாடுறாங்க. நமக்கு 50 வருஷத்தில் கொண்டாடலாம் மனம் தோன்றலை. ஏன்னா இயேசுக்காக என்ன பெருசாக ஒன்று சாதிக்கலையே.
இன்னும் 148 கோடி மக்கள் இருக்கிறாங்க. என்னத்தை சாதிச்சிட்டோம்? 50 வருஷம் கொண்டாடுறதுக்கு அதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. அதனால தான் அதை பற்றி நினைப்பதே இல்லை. இயேசுக்காக என்ன செய்யலாம்? இத்தனை வருஷமாகிய நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? திரும்பி பார்த்தா கர்த்தர் எதிர்பார்த்தபடி பெருசாக ஒன்றும் செய்யலையே, அந்த வேதனை தான் உள்ளத்தில் வருது. அதனால 50வது வருஷம்லாம் நம்ம கொண்டாடவே இல்லை. 2024 கடந்து இப்போ 52வது வருஷம் கர்த்தர் ஊழியத்துக்கு என்னை அழைத்து, இந்த 52 வருஷத்தில் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நேரடியாக பேசும்போது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8-16 வசனம், உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, நான் உனக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறேன், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னை நடத்துவேன், துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன் வலது கையை பிடிப்பேன்னு சொன்னார். அன்றைக்கு ஆண்டவர் என் வலது கையை பிடித்தார். இன்றைக்கு வரைக்கும் அவர் விடவே இல்லை. நான் விட நினைச்சா கூட அவர் கையிலேருந்து தப்ப முடியல. அவர் தான் என்னை பிடிச்சு இழுத்த நடத்தி கொண்டே இருக்கிறார். யாபேசு ஜெபம் பண்ணி, நான் ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். நான் அப்படிதான் கேட்டேன், உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும், என் கையை நீங்க பிடிங்க, என் வலது கையை நான் பிடிப்பேன்னு சொன்னார். அப்போ வலது கை பிடிக்கணும்னா எந்த கையில பிடிப்பாங்க? இயேசு இடது கையினால என் வலது கையை பிடித்திருக்கிறார். அதனால எப்பவும் நான் உணருவேன், என் வலது பக்கத்தில் இயேசு இருப்பதை என்னால் உணர முடியும். என்னுடைய ஜெப நேரங்களில், கூட்டங்களில் நான் பிரசங்கம் பண்ணும்போது என் வலது பக்கத்தில் இயேசு நிற்பதை பல முறை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் சொல்லுவார், நான் வந்து நிற்பேன் வலது பக்கம், பயப்படாமல் பேசுன்னு சொல்லுவார். அப்போ என் பக்கத்தில் அவர் நிற்பதை என்னால் உணர முடியும். அவருடைய கரம் என் வலது கையை பிடித்திருக்கிறது. அதுதான் இந்த ஊழியத்தின் ரகசியம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்களும் உங்கள் கையை அவர்கிட்ட கொடுத்தா அவர் உங்களை கரம் பிடித்து அழகாய் நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், என் கையை நீங்க பிடித்து நடத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோடு கூட நெருக்கமா இருக்கணும், எனக்கு சமீபமா இருக்கணும். கையை பிடிச்சிருந்தா பக்கத்துல தான் நிற்க முடியும், தூரத்துல இருந்து கையை பிடிக்க முடியாது. பக்கத்துல நின்றாதான் கையை பிடிக்க முடியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு சமீபமா இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் எங்கோ தூரமா இருக்கிறவர் அல்ல. Jesus Christ is very near to me. அவர் எனக்கு மிக சமீபமாக இருக்கிறார். அவருடைய கரம் என் கரத்தை பிடித்திருக்கிறது. அவர்தான் என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் வந்துவிட்டால் ஒவ்வொருவரை கொண்டு தேவன் மகிமையான காரியத்தை செய்ய முடியும். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே என் வலது கையை பிடித்து கொள்ளுங்க, என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க, என் வியாபாரத்தில் என்னை கரம் பிடித்த நடத்துங்க, என் ஊழியத்தில் என்னை கரம் பிடித்த நடத்துங்க, என் படிப்பில் என்னை கரம் பிடித்த நடத்துங்க, என் வேலையில என்னை கரம் பிடித்த நடத்துங்க. உங்க கரம் என்னோடு இருக்கணும். இதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் ரகசியமே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன மகளே வேணும்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்காதங்க. நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க எப்பவுமே என் கூட இருந்தா போதும்னு சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதமும் உங்களோடு இருக்கிற மாதிரி தானே. அவர் கூட இருந்தா போதுமே, அவர் உங்க அருகில் இருந்தா போதுமே, எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குமே. அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அப்போ உங்களுடைய கரம் என்னை பிடிச்ச நடத்தணும். ரொம்ப அழகான ஒரு ஜெபம். இதை சின்சியரா செய்யுங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். ஆவிக்குரிய எல்லை ஜெபம் பெரிதாகணும், உபவாசம் பெரிதாகணும், அபிஷேகம் பெரிதாகணும், விசுவாசம் பெரிதாகணும். வெறும் சொத்துக்கள் மாத்திரம் அல்ல, வெறும் வருமானம் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லைகள் பெரிதாகணும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறான்.
அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். உமது கரம் என்னோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். உம்முடைய கரம், தேவனே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீர் எப்பவுமே என் கூட இருக்கணும். கரம் கூட இருக்குன்னா, ஒரு கரம் நம்முடைய கையை பிடிச்சேன்னா அவர் எப்பவுமே கூட இருப்பார்ல, அதான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, அவ்வளவுதான். அவர் கரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் என் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். இந்த காரியத்துக்கு ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொடுத்தீங்க, நீங்க மாறாத தேவன், நான் வேண்டிக் கொள்ளுகிறதை எனக்கு அருளி செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், நீர் என் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறீர், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், கேளுங்க, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் கூட இருக்கணும் அப்பா. உங்க கரம் என் கூட இருந்தா போதும். எத்தனை பிரச்சனை, பாடு, நெருக்க வந்தால் என்னாலே தாண்டி செல்ல முடியும். உங்க கை என் கூட இருக்கணும், நீங்க என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. என் கையை பிடிங்க, உங்க கையை என் மேல வையுங்க, என் தோள்ல உம்முடைய கை படட்டும். நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், நான் எங்க போனாலும் என் கூட இருக்கணும். இரவும் பகலும் உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். நீங்க என் கூடவே இருந்தா போதும் ஆண்டவரே. நான் என்ன காரியம் செய்தாலும் நீங்க கூட இருந்தா எனக்கு ஜெயம் கொடுப்பீங்க, என் ஆசீர்வதித்தை நடத்துவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்த தேவன், இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு அருளி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.